அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். தீபம் ஏற்றுவதில் 16 வகையான தீபங்கள் இருக்கு. ஒரு தீபம் இல்லை. நம்ம எதுக்கோ ஒரு இதுக்கு தீபம் ஏற்றிட்டு வந்துடுறோம். எதுக்காக தீபம் ஏற்றோம் அப்படிங்கிற ஒரு விதம் நமக்கு தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த வகையில் என்ன சொன்னா, சோடச தீப ஆராதனைகளால் ஏற்படும் பலன். அப்ப சோடச என்பது 16 வகையான தீபம். இந்த 16 வகையான தீபத்தில் நாம் எந்தெந்த தீபங்களை ஏற்றினால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று தெரியும். இப்போ அந்த பூக்கள் எல்லாம் எந்த பூக்களை போட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். மக்களுக்கு தேவையான சில வரவேற்பக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன சொன்னா, பணம் பணம் அப்படின்னு ஆறாக பெருகுன்னா நிறைய பேர் பார்த்துடுறீங்க. எதிரியை வீழ்த்தணும்னா நிறைய பேர் பார்த்துடுறீங்க. இது ஒன்றுதான் பிரதானம் இல்லை. எதிரியை வீழ்த்துவது சர்வ சாதாரணமான விஷயம் மனிதனுக்கு. பணம், அது எல்லாரும் பேராசைப்படுகிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்றேன். நானும் பணத்துக்கு ஆசைப்படுறவன் தான். ஆனால் மற்ற விதமான எப்பயுமே தலையும் காலையும் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ரெண்டு தான் முக்கியமா. உடலில் இருக்கிற அனைத்து உறுப்புகளும் முக்கியம். அந்த மாதிரி என்ன சொல்றான்னா, ஒரு கோவிலில் தூபம் என்று சொல்லக்கூடிய புகை போடுவதற்கு, தூபம்னா புகை போடு, தூபம்னா புகை போடுவதற்கு என்ன பலன் கிடைக்கும்? சரி, வீட்டிலேயே நம்ம புகை போடுறோமே, எதற்காக புகை போடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். ஏதோ புகை போடுறோம், எதுக்கு புகை போடுறோம் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த விதத்தில் இந்த தூபம் என்பதனுடைய பலன் என்ன சொல்லலாம்னா, உற்சாகத்தை தரக்கூடியதுதான் தூபத்தோடைய பலன். ஒரு வீட்டுக்குள்ள சுணக்கமாவே இருக்குது, சோம்பேறித்தனமா தூக்கமா வருதுன்னா, அப்ப என்ன செய்யணும்? டபக்குன்னு தூபம் போட்டோம். சாம்பிராணி எடுத்து நல்லா என்ன சொல்லணும்னா, கங்கு வளர்த்து தூபம் போட்டோம்னா உற்சாகம் வந்துவிடும். ஒரு வீட்டில் 24 மணி நேரமும் தீபம் எரிந்து கொண்டிருக்கின்ற நிலைமை உங்களுக்கு போட்டீர்கள் என்று சொன்னால் விழிப்பு நிலை வரும். சடனா எது வந்தாலும் சுதாரிக்கணும். சடனா ஒரு செயல் தப்பு நடந்தாலும் சந்தோஷம் நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி ரெண்டுக்கும் ஒரே பலன் தான். சடனா ஒரு விஷயம் வந்தாலும் தாங்கணும், சந்தோஷம் வந்தாலும் கொன்றும், தவறு வந்தாலும் கொன்றும். அப்ப அந்த தீபம் ஏற்றினால் விழிப்பு நிலை வரும், சுதாரிச்சுக்கலாம். மகாதீபம் ஏற்றினால் அரசாங்க நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். மகாதீபம் ஏற்றினால் அரசாங்க நன்மை கிடைக்கும். நாக தீபம் ஏற்றினால் பதவி உயர்வு கிடைக்கும். நாகரை வைத்து தீபம் ஏற்றினால் பதவி உயர்வு கிடைக்கும். விருட்ச தீபம் ஏற்றினால் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். விருட்சத்திற்கு தீபம் ஏற்றுதல். புருஷ மிருக தீபம்னு ஒண்ணு இருக்குது. புருஷ மிருக தீபம் அப்படின்னா நோய் தீரும். புருஷ மிருக தீபம் ஏற்றினால் நோய் தீரும். சூளத்திற்கு தீபம் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் ரோகம் நிவர்த்தி ஆகிவிடும். ஆமை தீபம்னு ஒண்ணு இருக்கு. ஆமை தீபம் ஏற்றினால் துஷ்ட நிவர்த்தி. ஆமை தீபம் ஏற்றினால் துஷ்ட கிரக நிவர்த்தி ஆகும். யானை தீபம் ஏற்றினால், என்னடா யானை தீபம் ஏற்ற, யானை 2 மர பொம்மைகளில் செய்யப்பட்ட யானை செய்து அதை நல்லா அழகாக என்ன சொன்னா கழுவி சந்திரமும் வச்சு அதற்கு தீபம் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் செல்வ விருத்தி ஏற்படும். இது யாராவது சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப செல்வம் வளர்கிறது. அதெல்லாம் கண்கூடாக பார்க்கின்ற விஷயம்.
வியாக்கிர வியாக்கிர புலி தீபம் அப்படின்னா துர்ச்செயல்கள் நிவர்த்தி ஆகும். வியாக்கிர புலி தீபம் நெட்ல தட்டி பாருங்க, இதுக்கு விளக்கமெல்லாம் வரும். வியாக்கிர புலி தீபம் துர்ச்செயல்கள் நிவர்த்தி ஆகும். சிங்க தீபம் ஏற்றினால், சிங்க தீபம் ஏற்றினால் ஆயுள் விருத்தியாகும். கொடி தீபம் ஏற்றினால் ஐஸ்வர்ய சக்தி ஏற்படும். கொடி தீபம். மயில் தீபம் ஏற்றினால் புத்திர பாக்கியம் உண்டாகுதல். மயில் தீபம் ஏற்றினால் புத்திர பாக்கியம் உண்டாகும். பூரண கும்ப தீபம் ஏற்றினால் மங்கள காரியம் ஏற்படும். நட்சத்திர தீபம் ஏற்றினால் வல்லமை மற்றும் அதிகாரம் பெறலாம். மேக தீபம் ஏற்றினால் சகல சௌபாக்கிய யோகம் கிட்டும். இப்படி 16 வகை ஆராதனை ஒவ்வொரு ஆலயத்திலும் செய்யலாம். சில ஆலயங்களில் மேற்படி தீபங்கள் இல்லாமல் இருந்தால் அன்பர்கள் வாங்கி கொடுத்து நீங்களும் உங்கள் சந்ததியினரும் புண்ணியம் பெறலாம் என்று. இப்படி நான் இந்த மாதிரி ஒரு குறிச்சு வச்சதை வந்து படிச்சா ஒருத்தன் சொல்றான், ஏன்னா குறிச்சு வச்சதை தானே நான் படிக்க முடியும். இப்படியெல்லாம் மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, குறிச்சு வச்சது வேஸ்ட் ஆஃப் டைம். இவருக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா, நாய் பிறந்த நாய். எதுக்கு இந்த 16 தீபங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை நம்ம வந்து என்ன சொன்னா 16 மனப்பாடமா பண்றதுக்கு வந்து எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொரு தீபம், இந்த தீபத்தை வந்து என்ன சொன்னாலும் தூபம்னா நமக்கு தெரியுது, தீபம்னா நமக்கு தெரியும், மகா தீபம்னு தெரியும். இந்த மகா தீபம்னு என்ன நெட்டில் தட்டி பாருங்க, கூகுளுக்கு போங்க, மகா தீபம் என்றால் என்னன்னு போட்டு வந்துடும். நாக தீபம், நாகரை வைத்து ஏற்றக்கூடிய தீபம். விருட்ச தீபம்னா மரங்களுக்கு ஏற்றக்கூடிய தீபம். புருஷ மிருக தீபம், புருஷ மிருகம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதுக்கு தட்டி பார்த்தோம்னா அது என்னதுங்கிறது சிம்பிள் வந்து நமக்கு நெட்டிலே வந்துடும். சூள தீபம், சூளத்திற்கு தீபம் ஏற்றுவது. யானை தீபம், யானை பொம்மைகளுக்கு தீபம் ஏற்றுவது. வியக்கிர புலி தீபம், இதெல்லாம் வந்து நன்மை. சிங்க தீபம், கொடி தீபம், மயில் தீபம், பூர்ண கும்ப தீபம், நட்சத்திர தீபம், மேக தீபம், இத்தனையும் நீங்க வந்து ஒன்னொன்னா குறிச்சு வச்சுக்கிடுங்க. குறிச்சு வச்சுட்டு இதுல நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதுக்காக வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும், புஸ்தகத்தை பார்த்து படிக்காரு, அதை பார்த்து படிக்காரு, இதை பார்த்து படிக்காருன்னா நீ வந்து என்ன சொல்ற யூடியூப்ல வீடியோ போட வேண்டியது என்ன, டெய்லி 4 வீடியோ அதுக்கு டைம் பார்த்து நீட் பண்ணி மக்கள் பார்க்குற அளவுக்கு ஒரு 19,200 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வந்து டெய்லி 2,000 பேர் பார்க்குற அளவுக்கு நீ வீடியோ போடுமே. ஏன்னா உனக்கு வந்து அதை போடவும் தெரியாது, அடுத்தவனை குறை சொல்லணும், இது குறை சொல்லணும், என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்துருப்பேன், நான் கொடுக்க மாட்டேன்ருப்பேன், உடனே வந்து என்ன சொன்னா வியாக்கியானம் பேசுறது, இப்படி நிறைய பேர் தலையெடுத்துருக்கான். அது என்கிட்டலாம் வந்து நடக்கவே நடக்காது. என் சேனல்ல நான் அழகா போடுவேன், அழகா பார்த்துக்கிடுங்க, அழகா உங்களுக்கு பரிகாரத்தையும் சொல்லிடுவேன். என்னை தேடி வரணும்னா வாங்க, ஜாதகம் அனுப்புனா அனுப்புங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தானே தவிர யாரையும் கூப்பிடவும் மாட்டேன். எது கூப்பிட்டு என்ன செய்யணும், கர்மாவை தூக்கி தலையில சுமக்கணுமா? வர வேண்டியது வரும். இன்றைய பொழப்பு இப்ப பேசுற நேரத்துல வந்துருச்சு. இன்னைக்கே நாளைக்கு தான் சிந்தனை பண்ணுவேன், நாளைக்கு பணம் வேணும், இன்னைக்கு பணம் வந்துருச்சு இல்லை, இப்படித்தான் நான் என்னுடைய சிந்தனைகள் இருக்குமே தவிர மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. அதனால வந்து என்ன, இந்த தீபங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நமக்கு என்ன பலன் வேண்டுமோ, என்ன பிரச்சனைகளை சிக்கி தவித்திருக்கிறோமோ அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு இந்த 16 வகையான தீபம். இன்னொரு தடவை சொல்லிடுறேன், தூபம் புகை போடுதல், தீபம் ஏற்றுதல், மகா தீபம், நாக தீபம், விருட்ச தீபம், புருஷ மிருக தீபம், சூள தீபம், ஆமை தீபம், யானை தீபம், வியாக்கிர புலி தீபம், சிங்க தீபம், கொடி தீபம், மயில் தீபம், பூர்ண கும்ப தீபம், நட்சத்திர தீபம், மேக தீபம், மேக தீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இதுக்கெல்லாம் பலன் உண்டான்னா 100% பலன் உண்டு. அப்ப நம்ம தேவை என்னவோ 16 விதமான தீபங்கள் கோயில்களில் ஏற்றலாம், நம்ம வீட்டிலையும் ஏற்றலாம். இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நல்லா வந்து 1க்கு 2 தடவை பண்ணிங்க, குறிச்சு வைங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய சந்ததிகளுக்கு இந்த குறித்து வைத்தல், கின்செடுத்தல் என்பதெல்லாம்
நம்முடைய சந்ததி விருத்திக்குத்தான். சந்ததி விருத்திக்குத்தானே, அந்த சந்ததிகள் வந்து சிறப்பாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குறிச்சு வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம சந்ததிகளில் யாராவது ஒருத்தர் படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பயன்படுத்துங்கள். நல்லபடியாக வெற்றி வெற்றி இது பண்ணுங்க. கண்டிப்பாக நிறையா விஷயங்கள், புது புது விஷயங்கள் தான் வரும். பழைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்து இப்போ வந்திருக்கிற புது சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம கொடுக்கறதுக்கு வந்து இருக்கும்போது புதுசாக வந்தவங்களும் படிக்கணும் இல்லையா. பழையவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும், ஒரே ஃபார்முலாவாக இருக்காது. கண்டிப்பாக நிறைய கருத்துக்களை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சொல்லுவேன் என்று கூறி, 16 வகை தீபங்களில் நமக்கு என்ன தீபம், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த தீபங்களை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்களும் எல்லோரையும் மாதிரி சிறப்பாக இருக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.